அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல் ஃப்ரெண்ட்ஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி பார்க்க போகிறது சிக்கன் குருமா. அதுவும் கல்யாண வீட்டில் செய்கிற சிக்கன் குருமா. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப ரிச் ஃப்ளேவரில் இருக்கும். ஈஸியாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம், கீ ஊற்றிக்கலாம். ரெண்டுமே ஈக்குவல் அமௌண்ட்டில் ஊற்றிக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 2 டேபிள் ஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கலாம். கட் பண்ண வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, பூண்டு, மல்லி, புதினாவை லைட்டாக நசுக்கி போட்டுக்கலாம். பிரியாணி ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கோங்க. பட்டை, கிராம்பு, ஏலக்காய் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இது ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிட்டு கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி ஆட் பண்ணுறோம். நல்லா வதங்கணும். இப்போ நம்ம நச்சு வச்சுருக்க பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். அதோட தண்ணியும் ஆட் பண்ணிக்கலாம். க்ரஷ் பண்ண பூண்டையும் அந்த தண்ணியும் ஆட் பண்ணுறோம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணுறோம். எதுக்குன்னா ஃப்ளேவர் அதிகமாக இருக்கும், அதுக்காக தான். பெரிய பெரிய பீஸாக கட் பண்ண சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா பெருசு பெருசாக தான் போடணும். நான் ஒரு மூணு பீஸ் போட்டிருக்கேன். இப்போ தயிர் ஒரு 50 ml ஆட் பண்ணிக்கலாம். உருளைக்கிழங்கு கட் பண்ணி போட்டுக்கணும் இந்த ஸ்டேஜ்லேயே. உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கோங்க. இது மசாலா அரைச்ச பேஸ்ட்டோட தண்ணி. அது என்ன மசாலான்னு நான் லாஸ்ட்டில் சொல்கிறேன். இப்போ தேவையான உப்பு போட்டு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வைக்கணும். ஓரளவு கொதிச்சக்கப்புறம் நம்ம இப்போ அந்த பேஸ்ட் ஆட் பண்ணுறோம். பாதாம், முந்திரி, ஒயிட் பெப்பர், சீரகம், கசகசா, இது எல்லாத்தையும் அரைச்சி நம்ம இந்த பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறோம். அந்த தண்ணியை தான் முன்னாடி ஆட் பண்ணோம். அவ்வளோதான் இதோட மசாலாவே. வேறு எதுவுமே ஆட் பண்ண போகிறதில்ல. கடைசியாக தேங்காய் நல்லா நைஸாக அரைச்சி ஆட் பண்ணணும். இப்போ நல்லா நைஸாக அரைச்ச தேங்காய் ஆட் பண்ணிக்கிறோம். மல்லி, புதினா ஆட் பண்ணி ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வச்சோன்னா சூப்பர் அண்ட் டேஸ்டியான சிக்கன் குருமா ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு எந்த மசாலாவும் கிடையாது. ஒயிட் பெப்பரும் ஜீரகம் மட்டும்தான் இதில் ஆட் பண்ணுறோம். வேறு எந்த மசாலாவும் கிடையாது. இது ரொம்ப க்ரீமி அண்ட் டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். லாஸ்ட்டாக லெமன் ஜூஸ் மட்டும் ஆட் பண்ணி ஆஃப் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இது எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். முக்கியமாக தேங்காய் பால் சோறுக்கும் நெய் சோறுக்கும் செமையாக இருக்கும். இது முஸ்லீம் வீட்டில் இருக்கிற எல்லா கல்யாண வீட்லேயும் இது செய்வாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சுட சுட கீ ரைஸோட இந்த ஆனத்தை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மஸ்ட் ட்ரை ரெசிபி. வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.